ஹாய் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு திடீர்னு பண கஷ்டம் வந்துச்சு. உடனே தன்னோட கழுதையை வித்து அந்த பணத்தை வச்சு பிரச்சனையை சமாளிக்கலாம்னு முடிவு பண்ணார். தன்னோட மகனை கூட்டிக்கிட்டு பக்கத்து சந்தைக்கு நடந்து போனார் அந்த விவசாயி. அப்படி போகும்போது ஒருத்தர் அவங்கள பார்த்து சொன்னாரு, கழுதை சும்மா தானே நடந்தது, உங்க 2 பேர்ல யாராவது அது மேல உட்காந்துட்டு போகலாம்னான்னு சொன்னாரு. உடனே தன்னோட மகனை அந்த கழுதை மேல ஏத்தி விட்டுட்டு கூட சேர்ந்து நடந்தாரு விவசாயி. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா அங்க வந்து இன்னொருத்தர், அட பாவி, சின்ன பையல வயசான உங்க அப்பாவை நடக்க விட்டுட்டு நீ உட்கார்ந்துட்டு வரிయేன்னு கேட்டார். உடனே விவசாயி சரின்னு தான் உட்கார்ந்துட்டு அவரோட மகனை கூட நடக்க சொன்னார். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டி வந்து, நீ எல்லாம் பெரிய மனுஷனா, சின்ன பையனை நடக்க விட்டுட்டு நீ உட்கார்ந்துட்டு வர்றேன்னு சொன்னாங்க. உடனே தன்னோட மகனையும் கூட ஏத்திக்கிட்டு ஒண்ணா பயணம் செஞ்சாரு அவரு. அப்ப அந்த வயது முதிர்ந்தவர் ஒருவர், அட கொடுமைக்காரங்களா, இப்படி 2 பேரும் அந்த குதிரை மேல உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு இரக்கம் இல்லையான்னு கேட்டார். உடனே 2 பேரும் கீழே இறங்கிட்டு இனி என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. இனி இந்த கழுதையை நம்ம தூக்கிட்டு நடப்போம்னு ஒரு குச்சியை கழுதையோட கால்களுக்கு நடுவுல கட்டி தலைகீழா தூக்கிட்டு நடந்தாங்க. அப்ப அங்க ஒரு ஆறு குறுக்கிட்டுச்சு. ஆத்த கடக்கிறப்போ கழுதை பயத்துல துள்ளி குதிச்சுது. உடனே பிடிய விட்டான் அந்த பையன். அப்ப அந்த கழுத்து ஆத்தோட போயிருச்சு. அடுத்தவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டு அவங்களுக்கு கழுதையும் போயிருச்சு. அதை வித்து பணம் கிடைக்க வழியும் இல்லாம போயிருச்சு. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.